எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் வர 31 மே 31 ரிலீஸ் ஆக போகுது. வர 21 ஆடியோ லான்ச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் மீட்டிங்காக இங்கே சேலம் வந்திருக்கேன். சேலம் இன்ஜினியரிங் காலேஜ், கன்னியாஸ்ரீ இன்ஜினியரிங் காலேஜ் சார் தான் ஓனர், சேர்மன். ஸோ இந்த காலேஜுக்கு என்னோடய ரசிகர்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்ததுக்கான காரணம். வந்திருக்கேனே கண்டிப்பாக நல்லா இருக்கும்னே, ரசிகர்களுக்கு பிடிக்கும்னே இந்த படம். அவ்வளோதான், ஒரே வரியில் சொல்கிறாருந்தா. என்ன விடுதலையில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்த சூரி வேறு, ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் வந்து எப்படி டோட்டலாக வேறு ஒரு பரிமாணத்தில் நான் தெரிஞ்சனோ, எல்லாத்துக்கும் வேறு ஒரு சூர்யா தெரிஞ்சனோ, அதே மாதிரி அதிலிருந்து கருடனில் கண்டிப்பாக வேறு ஒரு சூரியை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எவ்வளோ ஆக்ஷன் படம் இன்றைக்கி ஆக்ஷன் படம் தானே பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்கு. அப்படிலாம் கிடையாது. காமெடி படம் இன்றைக்கி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படம் எவ்வளவோ இருக்குது. அது இல்லை சொல்ல, நல்ல கதையும் வாழ்வியல் அவங்களுக்கு ஒட்டி போகக்கூடிய ஒரு கதையாக இருக்குன்னா, அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, எமோஷனல் படமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து நான் காமெடிலேருந்து எனக்கு விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி ஒரு டோட்டல் வேறு ஒரு ஜேனரில் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கருடன் அதுலேருந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும். எமோஷ்னல் ஆக்ஷன் இது ரெண்டுமே இந்த படத்தில் நிறைவாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன பார்க்குறப்ப வேற ஒரு பரிமாணத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த நடிகனாக இருக்கு, நடிகனாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடின்றது அது ஒரு அதோட வேற ஒரு பார்வை. அது நான் வந்தோமா போனோமா, என்னோடய சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு காமெடியெல்லாம் என்னை கமிட் பண்ணனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நடிகனோட பார்வை இருந்து எனக்கு தோணும். ஒரு காமெடியனாக இருந்து இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அப்படி என்னோடய சீன் மட்டும் நான் பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்த நான் கதை படத்தோட டிசைனில் இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாருக்குமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பாளர் டேரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை கண்டிப்பாக அது எல்லாம் இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அதை நினைப்பிற விதமாக இன்னொரு நடிகர் வந்துதே ஆவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையை அமைஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால தாராளம் பார்க்கலாம். இல்லையே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், சிறப்பாக இருக்குது. இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் 2-3 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் தேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன இருந்திருக்கலாம். இது 31ன்றது டோட்டல் தமிழ்நாடு தேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம படத்துக்கு கருடனுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாடு தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது. எல்லா தேட்டருமே இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 வந்து எப்போங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆமாம், விரைவில் அந்த படம் விடுதலை 2 வந்துடும். என்னென்னா பார்ட் 1 எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சு அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு விடுதலை பார்ட் 2 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அவர் சேதுக்குலாம் கொஞ்சம் சேது மாமா அப்படின்னு கொஞ்சம் அவரோட சீன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்டில் செப்டம்பர் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்துருக்கு போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் முன்னணி கதாநாயகர் கூட இப்போவும் வந்து புகை பிடிக்கிறது, மது இருந்தது, இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஆட்சிகள்லாம் படிக்காமல் அப்படியே தான் இருக்குது அந்த சினிமாவில். இல்லை என்னோட கருத்தில் அது எதுவுமே இல்லை. அது சில படத்துக்காக சில கதைக்காக அவங்க சிலர் பண்ணுறாங்க. அதான் முன்னாடியே போட்டுறாங்க ஒரு ஸ்டேஜில். முன்னாடியே மது அருந்தக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்கான தனி ஒரு காடாகவே அதை போட்டுறாங்க. அதை தாண்டி கதைகளுக்கு தேவைப்படுது. ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், அப்படின்னு கதைக்காக தேவைப்படுது. அதை எடுத்துக்கிற வேண்டிய ஆடியன்ஸ் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டால் போதும். தேவையில்லாத எடுக்கிறது அவசியம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே.
ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. ரசிகர்கள் குறிப்பாக அதை தானே சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது போ ஒரு ஸ்மோக் பண்ணுறது, ஒரு தண்ணி அடிக்கிறது, ஒரு பொது இடங்கள்லேயே இன்றைக்கி அதெல்லாம் ட்ரோல் மாதிரி. இல்லை அது எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முழுமையாக எந்த துறையுமே எந்த இது இல்லாமல் இல்லை. இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டங்களில் இது ஒரு இருக்கிறத சினிமாவை பதிவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் போக போக உங்களுடைய கேள்விகளுக்கான இது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக அதுவும் குறைஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன். நீங்கள் நினைச்ச அந்த புரோட்டா சீன் கூட இன்னமும் அந்த புரோட்டா ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டது தான் அந்த புரோட்டா ஃபேமஸ். அந்த மாதிரி கதையோடு ஒன்றி போயிடுறாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி பேசுகிறோம். இல்லை தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எல்லாரும் இருக்கிறதில்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது முன்னாடி விட இன்னைக்கு இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எந்த விதத்துலேயும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லை. அதனால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்திருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது, நல்ல விஷயம். அந்த சமூக சேவை அவருடைய நல்ல மனசுக்கு ஆர்எஸ் மாஸ்டருக்கு மிக நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அது எனக்குமே தெரியும். நானும் அவர் நடத்திட்டு இருக்க அந்த விழாவுக்கு நானும் ஒரு நேரத்தில் கலந்துருக்கேன். எப்படி இல்லை நடிகர் சூர்யாவில் அப்படிங்கிற நானும் ஒரு சராசரி உங்களில் ஒருத்தன் நான் வந்து அது எனக்கு பேர் விடுபட்டு போச்சு. ஆமாம், அதுக்கான காரணம் குறிப்பிட்டுவாங்க சொல்ல முடியலை. பட் இருந்தாலும் அதை சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வட்டம் அது சூரி நடிகர்ன்றனால வெளியில் தெரியுது. அப்போ சூரி மாதிரி எத்தனையோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு இந்த வட்டம் ஓட்டு எப்படியோ விடுபட்டு போச்சு. அது இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ மதுரையில் அம்மன் தஸ்தாந்தி இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு இன்றைக்கி அது இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே கேட்குறது அதை எல்லா ஊருக்கும் கொண்டு வாங்க. விரைவில் சென்னைக்கு வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். பல கலைஞர்கள் இளைய தலைமுறை பாதிப்பு புரியல.